ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இப்போது உன் வாழ்க்கையில் நடக்க போகிற எல்லா நல்ல விஷயங்களுக்கும் காரணமாக இந்த சாயப்பா நான் தான் இருக்க போகிறேன். இப்போது எந்த சந்தேகமும் கவலையும் குழப்பமும் இல்லாமல் முழுசாக என்னை நம்பி நான் சொல்கிறத கேளு. இனி எந்த விதத்திலும் உன்னை கஷ்டம் வராமல் நானே உனக்கு துணையாக இருந்து காப்பாற்றுவேன். வெற்றியோ தோல்வியோ முடிவு எப்படி வேணும்னாலும் இருக்கட்டும். இன்றே நீ முயற்சி செய்யும்போது எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி இந்த சாயப்பா நான் செய்வேன். ஏழை பணக்காரன், உயர்ந்தவர் தாழ்ந்தவன் என இவங்க எல்லாருமே இந்த உலகத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் போராடிக்கிட்டு இருக்காங்க. உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாரும் எந்த கவலையும் கஷ்டமும் இன்றி சுகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பது போல உனக்கு மட்டும்தான் எதுவுமே நடக்காதது போலவும் கிடைக்காதது போலவும் நினச்சிக்கிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகாதே. உன் மனசில் நீ கவலைக்கு இடம் கொடுத்தினா அது உன்னை கவலைக்கிடமாக உடல்நிலையை மோசமாக்கி ஆரோக்கியத்தை கெடுத்து உன் வாழ்க்கையவே நிம்மதி இல்லாமல் செஞ்சிடும். அதனால் எந்த கவலை இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிட்டு நடப்பது நடக்கட்டும் என அனைத்தையும் என் மீது இறக்கி வச்சுட்டு எப்போதும் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கும். அளவில்லாத பக்தியோடு என்னை பற்றி கொண்டு என் பிடியில் வாழக்கூடியனே, எதற்காகவும் பயப்பட வேணாம். ஏன் அனுமதி இல்லாமல் உனக்கு எதுவும் நடக்காது என் செல்லமே. உன்னுடைய தவறுகளை எல்லாம் திருத்தி கொண்டு உன்னையும் உன் சந்ததியினரையும் நல்லபடியாக வாழ வைக்கிறதுக்கு இந்த சாயப்பா தயாராக இருக்கேன். அதாவது நீ செய்கிற விஷயங்களில் எது சரி எது தவறுன்னு உனக்கு சுட்டி காட்டி உன்னை நல்வழிப்படுத்தி எந்த தவறும் செய்யாத நல்ல பிள்ளையாக உன்னை நிம்மதியாக வாழ வைக்க நான் தயாராயிட்டேன். எப்போதும் நீ செய்யும் காரியங்களில் ஒரு தவறு நடந்துருச்சுன்னா உடனே அடுத்தவங்க மேலே பழியை தூக்கி போட்டுட்டு நீ விலகிக்காத. அதுக்கு என்ன காரணம், எங்கே தப்பு நடந்துச்சுன்ற அந்த காரணத்தை உனக்குள் நீ தேடினா அந்த தவறு உன்னால் ஏற்பட்டதாக கூட இருப்பதென்பது உனக்கு புரிய வரும். நீ எதை விதைக்கிறியோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும். நீ மற்றவங்களுக்கு எதை கொடுக்குறியோ அதே தான் உன் வாழ்க்கையில் திரும்ப கிடைக்கும். அதனால் எப்போதுமே மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கும் எந்த காரியத்தையும் நீ செய்யாதே. வாழும் வரையிலும் மற்றவர்களுக்கு இன்பத்தை கொடுத்து நீயும் மகிழ்ச்சியாக வாழ பழகு. உன்னுடைய துன்பங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான இன்பத்தை மிக பெரிய அளவில் இந்த சாயப்பா நான் உனக்கு கொடுப்பேன். இந்த உலகில் இருக்கும் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை நீ உணர்ந்து விட்டால் உனக்குள் இருக்கும் நாங்கிற அகங்காரமும் ஆணவமும் காணாமலே போய்விடும். வாழ்க்கைங்கிறது குறுகிய காலம் மட்டும்தான். அதை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. உன் கோபமும் ஆசைகளையும் அனைத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு பயத்தை எதிர்கொண்டு வாழ்க்கையை அழகாக ரசித்து வாழ கற்றுக்கோ. உன் வாழ்வில் நீ எதை எதிர்கொள்ளவும் தயங்காதே, பயப்படாதே. எல்லாவற்றிலும் யாரையும் எதற்காகவும் சார்ந்து இருக்காம நீயே முடிவெடுக்க எப்போது பழகிறாயோ அப்போதே அதன் விளைவுகளை எதிர்கொள்ளும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உனக்கு வந்துடும். நம்பிக்கையோட பொறுமையாக இரு. என்னை நாடி வந்த உன் வாழ்க்கையில கண்டிப்பாக வெற்றி கிடைச்சே தீரும். வாழ்க்கையில உனக்காக வெறும் காசு பணத்தை மட்டும் சேர்த்து பிரயோஜனம் இல்லை. அதோடு சேர்த்து சில நல்ல மனிதர்களையும் சேர்த்து வச்சுக்கிட்டினா கடைசி காலம் வருது உனக்கான சந்தோஷமான நிம்மதியான காலமாக இருக்கும். உன் வாழ்வில் உன்னை நோக்கி வரும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் நீயே எதிர்கொண்டு அதை தீர்ப்பதற்கான வழியை தேடு. உனக்குள் இருக்கும் திறமைகள் மூலமாக உன்னை நான் ஜெயிக்க வச்சு வாழ வைப்பேன் என் செல்லமே. உன் வாழ்வின் ஒவ்வொரு வினாடியையும் நீ இன்பமாக அனுபவித்து வாழ கற்றுக்கோ. கோபமாகவோ மன அழுத்தத்தோடையோ ஒருபோதும் இருக்க வேண்டாம். உனக்குள் உண்டாகும் மன அழுத்தத்தை ஒவ்வொரு வினாடிக்கும் உன் ஆயுட்காலத்தின் ஒவ்வொரு வினாடியை இழந்து கொண்டிருக்கிறாய்ங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ அதிகமாக கவலைப்பட்டாலும் மன அழுத்தத்திற்கு உள்ளாகும் போதும் உன் ஆயுட்காலம் குறைகிறது என்பதை புரிஞ்சுக்கிட்டாலே நீ எப்போதும் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்க முடியும். எந்த அளவுக்கு நீ மன மகிழ்ச்சியோட சிரிப்போடும் சந்தோஷத்தோடும் இருக்கிறாயோ அந்த அளவுக்கு உன் ஆயுட்காலம் அதிகமாகும். எப்போதும் ஒரு தீர்க்கமான நல்ல முடிவெடுத்து ஒரு காரியத்தை நீ செய்ய முற்படும் போது உன் திறமை மீது உனக்கு ஆழமான நம்பிக்கை இருக்கும்போது யார் என்ன சொன்னாலும் அதை யோசித்து கவலைப்படாத. எதையும் அப்புறம் பார்த்துக்கலான்னு காலம் தாழ்த்தாம உடனே செஞ்சு முடி. உனக்கு எதிரில் இருக்கவங்க நீ செய்கிறதெல்லாம் பார்த்து உன்னை திமிர் பிடிச்சவன்னு சொன்னாலும்
நீ கவலைப்பட வேணாம். ஏன்னா உன் மனசாட்சிக்கு நீ என்ன செய்கிறன்னு தெரியும். நீ எப்படியாப்பட்ட ஆளுன்னு எனக்கும் தெரியும். உனக்கு துணையாக இந்த சாயப்பா எப்போதும் இருப்பேன். எந்த ஒரு மனிதன் ஜாதி மதம் ஏழை பணக்காரனுக்கெல்லாம் அப்பாற்பட்டு எல்லாரிடமும் பரஸ்பர நட்பு பாராட்டி அன்போடு பழகுகிறானோ அவரது துன்பங்களை போக்கி அவருடைய இல்லம் முழுவதும் நான் வியாபித்து இருப்பேன். இந்த சாயப்பாவின் வார்த்தைகள் மேல நம்பிக்கை வை. நீ 1000 பேர்கிட்ட போய் உதவி கேட்டாலும் யாரும் உனக்கு உதவி செய்ய மாட்டாங்கன்றது தானே உண்மை. அந்த நிதர்சனமான உண்மையை ஏற்றுக்கோ. உனக்கு எப்போது என்ன தேவைனாலும் இந்த சாயப்பா கிட்ட வந்து கேட்டினா அதை சரியான நேரத்தில் நிச்சயமாக நானே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உண்மையவே பேசி பழகு. ஏன்னா என்னைக்கோ ஒரு நாள் நீ பேசிய போய் இந்த உலகத்துக்கு தெரிய வரும்போது நீ பேசிய அத்தனை உண்மைகளும் கேள்விக்குறியாகி மற்றவங்களுக்கு உன் மேலே இருக்கும் நம்பிக்கை இழக்க செய்துவிடும். நீ எந்த அளவுக்கு ஆசைகளை பற்றி கொண்டு விட முடியாமல் தவிக்கிறாயோ அதே அளவுக்கு துன்பங்களும் உன்னை இருக்க பிடிச்சுக்கிட்டு உன்னை நிம்மதியாக வாழ விடாதுன்றதை புரிஞ்சுக்கோ. முடிஞ்ச அளவுக்கு ஆசைகளையும் தேவைகளையும் குறைச்சிக்கிட்டு சந்தோஷமாக வாழ தயாராகு. நீ விரும்புகிற வாழ்க்கையை கூடிய சீக்கிரம் இந்த சாயப்பா உனக்கு அமைச்சு கொடுப்பேன். நீ வளமோடு மகிழ்ச்சியோடும் வாழ்வதற்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன். இப்போதே உன்னை நோக்கி வரும் சோதனைகளை எல்லாம் கடந்து வர தயாராகு. நான் உனக்கு உதவி செய்ய துணையாக வந்துவிட்டேன் என் செல்லமே. இப்போ உன் வாழ்க்கையில என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ நம்ம என்ன செய்யறதோ நினைச்சு நீ கலங்கி போயிருக்கதை பார்த்துட்டு தான் உனக்கு துணையாக நான் இருக்கேன், இனி எல்லாமே நல்லது நடக்கும்னு நல்ல செய்தி சொல்வதற்காக ஓடி வந்தேன். ஆனால் இதை கேட்காம நீ பாட்டுக்க மறுபடியும் தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தனா, என்னுடைய வார்த்தைகளை தவிர்த்து விட்டு தவிச்சுக்கிட்டே இருந்தீனா அப்புறம் எதுக்கும் நான் பொறுப்பாக மாட்டேன். இப்போதே உன் மனதில் உள்ள கவலைகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிடு. நானே உனக்கான பாதையை உருவாக்கி உன் கரம் பிடிச்சு உன்னை வெற்றி பாதையில் கூட்டிட்டு போவேன். நீ சகல சௌபாக்கியங்களும் பெற்று மகிழ்வோடு வளமோடு வாழ்வதற்கு நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன். உன் வாழ்க்கையில நீ எப்போதும் எதை நினைச்சும் வருத்தப்படாம நிம்மதியாக இரு. என் பரிபூரண ஆசீர்வாதத்தின் மூலம் இனி எல்லாமே உனக்கு நன்மையாகவே நடக்கும். ஒரு மனிதன் வாழ்க்கையில காயங்கள் இல்லாமல் கனவுகள் காணலாம். ஆனால் வலிகளும் வேதனையும் இல்லாமல் அதை அடைய முடியாது. உன் கனவு நனவாகும் வரை முயற்சியை மட்டும் கைவிட்டாத. உன் கனவை எல்லாம் நனவாக்க இந்த சாயப்பா நான் இருக்கேன். உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்வதற்கான நேரமும் வந்துருச்சு. இனி எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன். நீ விரும்பிய வாழ்க்கையை நீ வாழும்படி நான் செய்வேன் என் செல்லமே. வாழ்க்கையில உனக்கு கஷ்ட நஷ்டங்கள் எது வந்தாலும் அடுத்தவர்களிடம் ஆறுதல் தேடி போகாதே. அடுத்தவங்களை நம்பி போனினா அவங்க வார்த்தைகள் இன்னும் உன் மனசை காயப்படுத்தவே செய்யும். இன்னும் உன்னை வேதனைப்படுத்தும் அடுத்தவர்களை தேடி போகாம எல்லா பிரச்சனைகளையும் உனக்குள்ளிருந்து தீர்வு கண்டுபிடிக்க முயற்சி செய். மற்றவங்க கிட்ட போய் உன் கவலைகளை நீ சொன்னீனா அவங்க அதை வெறும் பொழுதுபோக்காகவும் கதையாகவும் தான் நினச்சி கடந்து போவாங்க. ஆனால் உனக்கே நீ தைரியமும் ஆறுதலும் சொல்லி கொள்ளும்போது, உனக்கு பக்கபலமாக இந்த சாயப்பா இருக்கும்போது கண்டிப்பாக எல்லா கஷ்டங்களும் காணாமல் மறைஞ்சு போயிடும்.